கடந்த ஓராண்டாக டி20 ஃபார்மட்ல மட்டுமே இந்திய அணி கவனம் செலுத்தி விளையாடி வந்த சூழல்ல நடப்பாண்டுல நடைபெற்ற டி20 வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ல கோப்பை வென்று காட்டினாங்க. இந்த நிலைமையில பேசியிருந்த டி20 அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் இதேபோல 2028ஆம் ஆண்டு டி20 வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் குறிப்பா அதே ஆண்டு நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டியிலும் கூட விளையாடணும் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாரு. ஆனா விருப்பத்தை மட்டுமே தெரிவிச்சிருந்தாரே தவிர சூர்யா கிட்ட இருந்து பேட்டிங்ல சுத்தமா பெர்ஃபார்மன்ஸே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி தான் கோப்பை வென்றாலும் கூட அதன்படி டி20 வேர்ல்ட் கப் டோர்னமெண்டை வென்ற ஒரு சாம்பியன் கேப்டனா சூரியகுமார் யாதவ் இருந்தாலும் கூட அதுக்கு அவர் தகுதியானவரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளா இந்தியா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டை கூட வெல்லாமல் இருந்த சூழல்ல 2024ஆம் ஆண்டு டி20 வேர்ல்ட் கப் டோர்னமெண்டை வென்ற போது டேவிட் மில்லருக்கு சூரியகுமார் யாதவ் பிடிச்ச அந்த கேட்ச் தான் இந்தியா கோப்பை வெல்வதற்கு காரணமா இருந்துச்சு. எனவே கடந்த 10 ஆண்டுகால இயக்கத்திற்கு பிறகு இந்தியா பெருமூச்சு விட்டதற்கு சூர்யா தான் காரணம் அப்படின்னும் போது இதுக்காகவே கண்டிப்பா சூரியகுமார் யாதவிற்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணலாம். இருந்தாலும் அவர் தற்போது சரியான ஃபார்முலா இல்ல அப்படின்னும் போது அவரால் தான் டீம் ஆனது தோற்கும் அப்படின்னும் போது கண்டிப்பா இதை இந்திய அணி நிர்வாகம் ஏற்றுக்கொள்வது கடினம் தான். இந்த நிலைமையில தற்போது வெளியான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2028ஆம் ஆண்டு நடைபெற உள்ள டி20 வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளை கருத்தில் கொண்டு இந்திய டி20 அணியோட புதிய கேப்டனா சஞ்சு சாம்சன் தேர்வு செய்யப்பட இருக்காரு அப்படின்னும் அதன்படி புதிய கேப்டன்களை தேர்வு செய்யும் வரிசையில சஞ்சு சாம்சனோட பேரானது முதலிடத்தில் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி பொறுப்புல இருந்து விலக்கப்பட இருக்காரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சூர்யா கேப்டன்சி பொறுப்புல இருந்து மட்டும்தான் விலக்கப்படுவாரா இல்ல அவர் தற்போது இருக்கக்கூடிய ஃபார்முக்கு டீமை விட்டே விலக்கப்படுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.